ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் சீஃபுட் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று செய்கிற மாதிரி தான் காட்ட போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். ஃபஸ்ட்டுக்கு எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினோங்க, லைக் பண்ணினோங்க, கமெண்ட்ஸ் பண்ணினோங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச் சொல்லிக்கொள்கிறதோடு, நீங்களும் புதுசாக எங்களோட சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சீஃபுட் ஃப்ரைட் ரைஸை செஞ்சு கொள்கிறதுக்கு நான் இன்றைக்கி மிளகுத்தூள் எடுத்துக்கிறேன், முட்டை, டொமேட்டோ சாஸ், கட்டர் கொச்சிக்காய், சோயா சாஸ், உப்பு, சீனி, ஜிஞ்சர் பேஸ்ட், கார்லிக் பேஸ்ட், கேரட், லீக்ஸ், தேசிக்காய், வெங்காயம், ப்ரௌன்ஸ், கட்டல் ஃபிஷ், லெஃப்ட் ஓவர் ரைஸ் இவ்வளவு தான் நான் எடுத்திருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எலுமாவும். ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொள்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு கறி எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு மீன் கொஞ்சம் எடுத்து நான் இப்படி சின்னதாக பாக்ஸ் ஷேப்புக்கு வெட்டி எடுத்திருக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு விருப்பமான துண்டு மீன் எடுத்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு ஹாஃப் காய் தேசிக்காய் ஜூஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். அதுக்கே உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுறேன், மிளகுத்தூள் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுறேன். நீங்கள் இதுக்கு உப்பு மிளகும் போட போக்கலை, நீங்கள் எடுத்துக்கிற ஃபிஷ்ட அளவை பார்த்து அதுக்கு தேவையான மாதிரி உப்பு மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு மீன் உடையாமல் கையால் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15-20 நிமிஷம் வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி கொண்ட மாதிரியே கட்டல் ஃபிஷ்ஷையும் ப்ரௌன்ஸையும் மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். கட்டல் ஃபிஷ், ப்ரௌன்ஸ் ஃபிஷ் மூணையும் நான் உப்பும் தேசிக்காய் மிளகும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15-20 நிமிஷம் வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 20 நிமிஷத்துக்கு போகிறோம். எங்களோட மேரினேட் பண்ணி கொண்ட கறி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல கறியை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். இதுக்கு நான் ஆயில் மிச்சமாக ஆட் பண்ணிக்கொள்ளல, ஏனென்றால் நாங்கள் 3 ஜாதி கறி எடுத்திக்கிறோம். 3 ஜாதியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்திக்கிறோம். அதனால எங்களோட கறியை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தான் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல ஃபஸ்ட்டுக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கொண்டு ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி ஃபிஷ் எல்லாத்தையும் போட்டு ஃபிஷ் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே ஆயிலில் எங்களோட கட்டல் ஃபிஷ்ஷையும் போட்டு அதையும் கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எனக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுக்கிறத காட்ட கிடைக்கல, வீடியோ ஆஃப் ஆகிட்டுது. அதனால நான் ஃப்ரை பண்ணி எடுத்ததை காட்டுறேன். கட்டல் ஃபிஷ்ஷையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதே ஆயிலில் ப்ரௌன்ஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்படி ப்ரௌன்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ப்ரௌன்ஸை ஃப்ரை பண்ணிக்கொண்ட அதே ஆயிலில் 4 முட்டையை உடைச்சி ஊற்றி அதை எக் ஸ்க்ரம்பிள் ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி எக் ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எக்கையும் நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிவிட்டு இதுக்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்கே 2 காய் வெங்காயம் எடுத்து மெல்லிசாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன்.
வெங்காயத்தையும் போட்டு இதுக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். நீங்களே வெங்காயமுக்கும் சோட்டையாகி வரக்காட்டி எங்களுக்கு வெங்காயம் மிச்சம் சோட்டையாகணுமென்று இல்லை, கொஞ்சம் லைட்டாக சோட்டையாக்கி கொண்டா போதும். வெங்காயம் கொஞ்சம் இப்படி லைட்டாக வசங்கி கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் கேரட் ஒரு காய் எடுத்து இப்படி மெல்லிசாக நீட்டாக வாட்டத்துக்கு வெட்டி வச்சிக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இப்படி இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக வெட்டினா நல்லமென்னு நினைக்குதுண்டா உங்களுக்கு சின்னதாக வெட்டி போட்டுக்கொள்ளே. மேலும் கேரட்டையும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். கேரட் கொஞ்சம் வெந்து வரத்துக்கு. எங்களது ஃப்ரைட் ரைஸை செஞ்சு கொள்றதுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்து குக் பண்ணி நேற்று நைட்டில் ஃப்ரிட்ஜில் போட்டு அதை நல்லா கூல் பண்ணி வச்சு தான் நான் எடுத்து வைக்கிறேன். ஏனெண்டா எங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சு கொள்றதுக்கு சோறு நல்லா கூலாக இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு இதை நல்லா பசங்க கடையிட மாதிரி செஞ்சு கொள்ள இயலுமாவும். உங்களுக்கு பார்த்தா விலங்கு தைக்கும் எங்கள் இந்த அரிசி ஒன்றும் உடையாமல் ஒன்று கொண்டு ஒட்டாமல் நல்லா பசங்க குக் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி தான் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பவளைக்கு ஆக்கிட்டு பேலன்ஸ் ஆகின ரைஸ் இருந்துச்சுண்டா அதை ஃப்ரிட்ஜில் போட்டு நைட்டுக்கு எடுத்து இப்படி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு எடுத்துக்கொள்ளும். ஃப்ரைட் ரைஸ் செய்ய போக்கல எங்களுக்கு ரைஸ் கூல் ஆகிக்கணுமென்ற காரணம் நாங்கள் வெஜிடபிள் எல்லாம் இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிவிட்டு அதோட எங்களோட ரைஸையும் போட்டு மிக்ஸ் பண்ண போக்கல ரைஸ் கூலாக இருந்துச்சுண்டா எங்களோட வெஜிடபிளோட மிக்ஸ் ஆகி ரைஸ் குக்காகி வரப்போக்கல எங்களுக்கு அது பசங்க கணக்காக வரும். அப்படி இல்லாட்டி நாங்கள் ரைஸும் ஹீட்டாக இந்த வெஜிடபிள்ஸும் ஹீட்டாக இருந்துச்சுண்டா ரெண்டையும் நாங்கள் போட்டு ஒருமிக்க மிக்ஸ் பண்ண போக்கல ரைஸ் ஓவர் குக்காக பார்க்கும். ஓவர் குக்காவின்டா குழஞ்சி போகும். அப்படி குழஞ்சி போச்சுண்டா எங்களுக்கு கடையில் மாதிரி பசங்க ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு எடுத்துக்கொள்ள இல்லாமல் போகும். அதனால தான் ரைஸை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கொள்ளணுமென்று சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே இதில் டிஃப்ரெண்ட் என்னென்று விளங்கும். இது கடையில் மாதிரி குலையாமல் நல்லா பசந்தாக டேஸ்ட்டாக செஞ்சு கொள்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று தான் சொன்னேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். கேரட்டும் கொஞ்சம் வசங்கி கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் துண்டு கொச்சிக்காய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கொள்ளுறேன். இதுக்கு உங்களுக்கு துண்டு கொச்சிக்காய் சரி அப்படி சில்லி பேஸ்ட் சரி ஆட் பண்ணி கொள்ளும். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணி கொள்ளுறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறையணுமென்னு நினைக்குதுண்டா இதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் குறைச்சி போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுறேன். உப்பு போட போக்கல கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. ஏனென்றால் நாங்கள் கறியோல் ஃப்ரை பண்ணுறதுக்கும் உப்பு போட்டிக்கிறோம், ரைஸ் குக் பண்ணுறதுக்கும் உப்பு போட்டிக்கிறதுனால உப்பு போட போல் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலால் நான் ஃப்ரிட்ஜில் வச்செடுத்த ரைஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் கூடியாக செஞ்சுக்கொள்ளணுமெண்டா இந்த லிமிட்டை டபுள் பண்ணி உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளும். கூல் ரைஸையும் போட்டு இதுக்கும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அடுப்புக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இல்லாட்டி எங்களோட ரைஸ் கொஞ்சம் தீய பார்க்கும். ரைஸையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கொண்ட ப்ரௌன்ஸ், ஃபிஷ், கட்லர் ஃபிஷ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஒன் டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். இதுக்கே 1.5 டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். எல்லாத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கே லீக்ஸ் 2 காய் எடுத்து மெல்லிசாக வெட்டி அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோ 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 2 நிமிஷத்துக்கு போகிறோம் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ எங்களோட சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாகிட்டு இதை டிஷ் ஒன்றில் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குது ஐக்கியம் அரிசி ஒன்றும் உடஞ்சி இல்லை.
ரைஸும் குழையாமல் நல்லா பசந்தாக குக்காகி வந்திருக்குது. உங்களுக்கு கடையில் எடுக்கிற மாதிரி சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்குது. இதனால தான் நாங்கள் கூலான ரைஸ் எடுக்கிறது. நாங்கள் சுட சுட சோறு எடுத்தோமெண்டா எங்களுக்கு இவ்வளோ நேரம் அடுப்பில் வச்சு குக் பண்ணி கொள்றதுக்கு இயலாமல் போவோம். சோறு ஓவர் குக்காகி குழைய பார்க்கும். அதனால தான் நாங்கள் கூலான ரைஸ் எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் நாங்கள் ஏன் கூல் ரைஸ் எடுக்கிறேன்ட்டு. இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.